உன்னை ஆண்டவரை இந்த நேரத்தில் நாம் ஆராதிப்போம். இறைவா சரணம், தந்தை இறைவா சரணம், தந்தை இறைவா சரணம், தந்தை இறைவா சரணம், இயேசுவே இறைவா சரணம், இயேசுவே இறைவா சரணம், இயேசுவே இறைவா சரணம், இயேசுவே இறைவா சரணம், ஆவி இறைவா சரணம், ஆவி இறைவா சரணம், ஆவி இறைவா சரணம், ஆவி இறைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், தந்தை இறைவா சரணம், தந்தை இறைவா சரணம். தந்தையாய், தாயாய், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ அப்பத்தின் வடிவிலே நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அவரை உற்று பார்ப்போம். நானே வாழ்வளிக்கக்கூடியவர், நானே விடுதலை தரக்கூடியவர். ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொன்னவர். ஆடுகளாக அவருடைய மந்தையில் இணைந்திருக்கக்கூடிய நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனு உருவெடுத்தார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே தந்தையாம் கடவுளுடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை நமக்கு எடுத்து சொன்னார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னையே இந்த உலகத்திற்காக பலியாக்கினார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இதே ஆண்டவர் இயேசு மூன்றாவது நாளிலே உயிர் பெற்றெழுகின்றார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தையிடத்திலே பரிந்து பேசி தூய ஆவியானவரை இந்த உலகத்திற்கு பொழிந்தருளுகின்றார். வாழ்வு என்று சொல்லக்கூடியது இவரிடத்திலே இருக்கிறது. இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே வாழ்வு இருக்கிறது. வாழ்வுக்கான வழியை இவர் கற்றுத்தருகிறார். என்னை பின் செல், என்னை பின்தொடர் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவர் இதோ அப்பத்தின் வடிவிலே இருக்கின்றார். அந்த இறைவனை இந்த நேரத்தில் நாம் ஆராதிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போமா? தூய ஆவியானவருடைய அந்த வரங்களும், தூய ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதல் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை பாடி, பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 3 பக்கம் 2 கரங்களை தட்டி நம் ஆண்டவரை பாடி புகழ்வோம்.
என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. கொடி நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றுவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக மொழியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. படைப்பினுடைய தொடக்கத்துல இந்த உலகம் உருவற்று கிடக்கிறது, இந்த உலகம் வெறுமையாய் இருக்கிறது. அந்த நேரத்திலே தண்ணீரின் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகம் உருவாவதற்கு, உருவற்று கிடந்த இந்த உலகத்தை படைப்பதற்கு மரம் செடி கொடிகள் என்று சொல்லி இந்த உலகம் உருவாவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் இந்த தூய ஆவியானவர். இந்த மண்ணிலிருந்து மனிதனை படைத்து அவனுடைய நாசிகளிலே உயிர் மூச்சை ஊதுகின்ற பொழுது அவன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று சொல்லி தொடக்க நூல் நமக்கு சொல்லுகிறது. இதோ நமக்குள்ளாலே நாம் உயிர் பெறுவதற்கு, நம் வாழ்வு பெறுவதற்கு, நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு துணையாக இருக்கக்கூடியது இந்த பரிசுத்த ஆவியானவர். அதே ஆவியானவர் இந்த நேரத்திலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி, வெறுமையாய் இருக்கக்கூடிய, உருவற்று கிடக்கக்கூடிய, சிதைந்து போய் நிற்கக்கூடிய, உடைந்து போய் நிற்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது வளம் பெற வேண்டும். உயிரற்று போன அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஆவியானவர் உயிர் கொடுக்கின்றார். உன்னுடைய வாழ்வு உலர்ந்து போன வாழ்வாய் மாறி இருக்கலாம் அன்பு சகோதரமே. உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாய் மாறி போயிருக்கலாம் சகோதரமே. அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆவியானவர் இந்த நாளிலே உன்னுடைய வாழ்வை திடப்படுத்துகிறார், உனக்கு வாழ்வை கொடுக்கிறார். உலர்ந்து போன உன்னுடைய வாழ்வை ஆண்டவர் உயிர் பெறச் செய்கிறார். ஒப்புக்கொடு. அதே பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ளும்படியாக ஒப்புக்கொடு. படைப்பினை ஆட்கொண்டு உயிரளித்தீ, தண்ணீரில் அசைவாடி புனிதம் தந்தீ. படைப்பினை ஆட்கொண்டு உயிரளித்தீ, தண்ணீரில் அசைவாடி புனிதம் தந்தீ. என்னையும் ஆட்கொள்ள வாருமையா, என்னையும் ஆட்கொள்ள வாருமையா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றுவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. தனலாய் உருமாற்றுவா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா.
ஆண்டவர் இயேசு தன்னுடைய 30வது வயதிலே யோர்தான் நதிக்கரைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அங்கே திருமுழுக்கு யோவானிடத்திலே திருமுழுக்கை பெற்றுக் கொள்வதற்காய் 30 ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய தந்தை பெற்றோரோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த அதே ஆண்டவர் இயேசு 30வது வயதிலே என்னுடைய வாழ்வு இதுவல்ல, நான் இதற்காக இந்த உலகத்திலே வந்திருப்பது என்று சொல்வதை அறிந்து கொள்வதற்காய், தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காய், தந்தையோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்காய், தன்னுடைய பணி வாழ்க்கையை துவங்குவதற்கு முன்பாக யோர்தான் நதிக்கரையிலே ஆண்டவர் இயேசு நடந்து போய் அங்கே யோர்தான் ஆற்றுலை திருமுழுக்கு பெறுவதற்காய் அவர் போகின்றார். அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி வருகின்றார். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவர் மீது பூரிப்படைகிறேன் என்று சொல்லி வானத்திலிருந்து தந்தையாம் கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறார். தன்னுடைய மகனை, ஒரே மகனை இந்த உலகம் வாழ்வு பெறுவதற்காய் அனுப்பிய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். புறா வடிவில இறங்கி வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி அவருடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லுகிறது. அன்பு சகோதரமே, நாம் எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இறைவனுடைய திருவிழம் எது? இறைவன் எதற்காக நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார்? இறைவன் எதற்காக நம்மை உலகத்திலே வாழச் செய்திருக்கிறார்? நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து தெளிந்து தேர்வு செய்வதற்காய் வழிநடத்தக்கூடியது பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், தூய ஆவியானவரே, நான் வாழ்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும், வாழ்வதற்கான வழியை காட்டும். நான் எப்படி வாழ வேண்டும்? நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நான் எப்படி இந்த சமூகத்தில் செயலாற்ற வேண்டும்? என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும்? எப்படி என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? அந்த ஆசீர்வாதத்திற்கான திறவுகோல், அந்த ஆசீர்வாதத்திற்கான வாழ்வு எத்தகைய ஒரு வாழ்வு என்று சொல்லி ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி அந்த ஆவியானவரிடத்தில் கேட்போமா? நிச்சயமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரைக்கும் அதே வல்லமையை பொழிந்து கற்றுத்தருவார். அன்று யோர்தான் நதிக்கரையிலே புறா வடிவிலே இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவி இந்த இடத்திலும் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்திலே நம் ஒவ்வொருவரும் கேட்போமா? யோர்தானில் வெண்புறாவாய் இறங்கி வந்தே இயேசுவை ஆட்கொண்டு உறுதி தந்தே. யோர்தானில் வெண்புறாவாய் இறங்கி வந்தே இயேசுவை ஆட்கொண்டு உறுதி தந்தே. என்னையும் ஆட்கொள்ள வாருமையா, என்னையும் ஆட்கொள்ள வாருமையா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றுவா. அனலாய் தனலாய் உருமாற்றவா. அனலாய் தனலாய் உருமாற்றுவா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். உங்களை வழி நடத்துவதற்காக தூய ஆவியானவரை பொழிவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து விண்ணகத்திற்கு சென்ற பின்பாக பரிசுத்த ஆவியானவரை பொழிகின்றார். அநேகமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் கூடியிருக்கிறார்கள். அன்னை மரியாளோடு திருத்தூதர்கள் இணைந்து வந்து ஜெபிக்கின்றார்கள். திருத்தூதர்கள் கூடி வந்து ஜெபிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர்
பிளவுற்ற நாவுகள் வடிவிலே, நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் வடிவிலே அவர்கள் மத்தியிலே இறங்கி வருகிறார். அன்னை மரியாளோடு இணைந்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது அதே பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறார். அன்னை எங்கிருக்கிறாளோ, நம்முடைய தாய் அன்னை மரியாள் எங்கிருக்கிறாளோ அங்கே பரிசுத்த ஆவி கிடந்து வருகிறது. வெறுமையாயிருந்த அன்னை மரியாளினுடைய வாழ்வை, அவருடைய திரு வயிற்றை புனிதப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அதே ஆவியானவர், அந்த வார்த்தையாக இருந்த அந்த ஆண்டவர் மனுவுருவெடுக்கின்றார். அன்னை மரியாளினுடைய வயிற்றிலே தூய ஆவியானவரால் மனுவுருவெடுக்கின்றார். அந்த மனுவுருவெடுத்தவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்துமே தன்னுடைய சிலுவையிலே சுமக்கின்றார். சிலுவையிலே தன்னுடைய உயிரை கையளிக்கின்றார். இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுகின்றார். விண்ணகத்திற்கு ஏறி செல்லுகின்றார். அதே ஆண்டவர் தந்தையிடமிருந்து பெற்று பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அப்போதும் அன்னை மரியாளினுடைய உடனிருப்பு அங்கே இருக்கிறது. திரு அவையிலே அன்னை மரியாள் எங்கிருக்கிறாளோ, அன்னை மரியாளோடு நாம் எங்கிருந்து நாம் இணைந்து ஜெபிக்கிறோமோ அங்கேதான் பரிசுத்த ஆவி கிடந்து வருகிறது. பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஆவியானவர் அன்னை மரியாள் இருந்த அந்த சபையிலே இறங்கினார். அன்னை மரியாள் இருந்த திருக்கூட்டத்திலே இறங்கினாள். பிளவுற்ற நாவுகள் வடிவிலே நெருப்பு போன்ற அந்த இடத்திலே இறங்கி வந்தார். அக்கினியினுடைய அபிஷேகம் அங்கே நடைபெற்றது. நெருப்பு பெண்ணுடைய அபிஷேகத்தால், நெருப்பால் பச்சை எரியப்பட்டார்கள். அவர்களுடைய உள்ளம் பற்றி எரியப்பட்டது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொண்டவர்களாய் அவர்கள் எங்குமாக சென்று இறையாட்சி பணியை செய்தார்கள். அன்பு சகோதரமே, நீ உன்னுடைய அந்த கடவுளுக்கான பணியை நீ ஆயத்தம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறாய் என்று சொன்னார். ஒவ்வொரு திருமலுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் திருச்சபை 3 பணிகளை கொடுத்திருக்கிறது. முப்பணிகளிலே இணைந்து பொது குருத்துவத்தில் இணைந்திருக்கக்கூடிய நாம் பணியை செய்வதற்கு இதே பரிசுத்த ஆவி வலு தர வேண்டும். அன்று பயத்தோடு, அச்சத்தோடு, நடுக்கத்தோடு எங்களுடைய தலைவரை கொலை செய்து விட்டார்கள். அவருக்கே இப்படி என்று சொன்னால் எங்களுக்கு எப்படியோ என்று சொல்லி பயத்தோடு வாழ்ந்த அந்த சீடர் குழாமை பரிசுத்த ஆவி நிறைத்தது. ஒன்றும் அறியாத, ஒன்றும் தெரியாத புனித பேதுரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய நடுவிலே எழுந்து உரையாற்றுகின்றார், மறையுரையாற்றுகின்றார். அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று சொல்லி திருத்தூதர் பணிகள் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பு சகோதரமே, உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு, என்ற வார்த்தையை எடுத்துச் செல்வதற்கு, ஆண்டவருக்கு சான்று பகர்வதற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயந்து போய் இருக்கலாம், நடுங்கி போய் இருக்கலாம், மற்றவர்களை நினைத்து நீ வெட்கப்பட்டு போய் நிற்கலாம். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேள், ஆண்டவரே சான்று பகருவதற்கான வாழ்வை எனக்கு தாரும் என்று சொல்லி அதே ஆவியானவர் தான் நம்முடைய மண்ணின் மைந்தர், ஞான தந்தை, புனித தேவ சகாயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதே மனவலிமை அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய ஞான தந்தையை நிறைத்திருக்கிறார். எனவேதான் இறப்பு வரை சான்று பகர்ந்தார். இறந்த பின்னும் இன்றும் சாட்சிய வாழ்வு ஒவ்வொருவருடைய துன்பங்களினுடைய நடுவிலும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய நடுவிலும் நம்முடைய புனிதருடைய வாழ்வு இன்று சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய அந்த புண்ணிய பூமிக்கு கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரிடத்தில் கேட்போம், ஆவியானவரே எங்களுக்கும் சான்று பகருவதற்கான, சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கான ஆற்றலை தாரும் ஆவியானவரே என்று சொல்லி ஆவியானவரிடத்தில் கேட்போமா. அக்கினியாய் பெந்தெக்கோஸ்தே நாளில் வந்தே அன்னையும் சீடரையும் ஆட்கொண்டே. அக்கினியாய் பெந்தெக்கோஸ்தே நாளில் வந்தே அன்னையும் சீடரையும் ஆட்கொண்டே. என்னையும் ஆட்கொள்ள வாருமையா, என்னையும் ஆட்கொள்ள வாருமையா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றவா. ஆட்கொள்ளவா, என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தனலாய் உருமாற்றுவா.
அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத கரங்களை விரித்து ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா. ஆண்டவரே, அதே பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கி வந்த அந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவம், இதே யோர்தான் நதிக்கரையில் நடந்து வந்த அந்த யோர்தானுடைய அனுபவம் எப்பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்பிள்ளைகளை உடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால், பரிசுத்த ஆவியினுடைய அருள் வரங்களால் நிறைத்திடும் பிள்ளைகளுடைய உள்ளங்களை தொடும். இதோ புதிய இதயத்தையும் புதிய ஆவியை மனக்குள்ளாலே புகுத்துவேன் என்று சொன்னவரே, என் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே சதையாலான இதயத்தை நீர் பொருத்தும், கல்லாலான இதயங்களை மாற்றும். பாவத்திலே இறுகி போய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல பாவ மன்னிப்பை நீர் கொடும். இதோ உம்முடைய பலியிலே கலந்து கொள்வதற்கான ஆற்றலை நீர் கொடுப்பீரார். தகுதியான உள்ளத்தோடு என் பிள்ளைகள் உம்முடைய வாழ்வை தொடர நீர் அன்பு பிள்ளைகளை பலப்படுத்தபடி ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா தேவைகளையும் சந்தியும். எந்தெந்த சிந்தனைகளோடு, என்னென்ன ஜபங்களோடு, என்னென்ன விண்ணப்பங்களோடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறார்களோ என் பிள்ளைகளுக்கு நீர் அதே விண்ணப்பங்களை நீர் நிறைவேற்றப்படும். இந்த இடத்தை விட்டு அன்பு பிள்ளைகள் திரும்பி செல்லுகின்ற பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் எடுத்துச் செல்வார்களாக. எங்களுடைய புனிதர், எங்கள் ஞான தந்தை புனித தேவ சகாயம் அன்பு பிள்ளைகளோடு பயணம் செய்யட்டும். ஆண்டவரே, எப்பிள்ளைகளுடைய வாழ்வை வளப்படுத்தும். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய உடனிருப்பு எப்பிள்ளைகளை முழுவதுமாய் நிரப்பட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளோடு நீர் உடனிருந்தருளும். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்தியும். நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கொடும். எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அன்பு பிள்ளைகளுக்கு வாழ்வு முழு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அனைவரும் இழந்தாள் படியிட்டு மாண்புயர் பாடுவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர. உமது திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உமை மன்றாடுகின்றோம்.